சுத்தமற்றவர் என்றும் கண்டேன் நாதா கொண்டேன் என்று கூறுகிறாயே. ஆமாங்க. காதல் கொண்டு மௌக்கல ரிஷி நலாங்கனி மனது சோதித்த சரித்திரம் படிக்கவில்லையா? பல பாரத பற்றியா சொல்லிட்டு கேட்டவில்லையா? அல்லது நாடுகள் எடுத்து பார்த்தலையா? படித்தவள் கேட்டவள் அத்தை தெரிந்தவள் நீ கூறுவது இந்த ஒரு சகுனம் போதும். சத்தம் திரும்ப தாமதம் கல்வி பொருந்தி வாய்ந்தேனா? கணவர் என்று நான் கருதிதான் வாய்ந்தேனா? வீட்டுக்காரர் என்று நான் விட்டு கொடுத்துதான் வாய்ந்தேனா? ராஜா, இந்த பாவியானவர் நாட்டு மக்கள் வார்த்தையை கேட்டு, இந்த ஊர் மக்கள் வார்த்தையை கேட்டு உன்னை ஒதுக்கி வைக்க ராஜா.
தருகிறேன் நாதா. அந்த சொற்பனத்தின் அனைத்தும் யார் தலையிலோ இடியாகவே போகிறது என்று நான் நினைத்தேன் நாதா. இன்று என் தலையிலே இடியாக வந்து விடும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை நாதா. உன் மனப்பிரகாரம் இந்த பாவியானவர் உனக்கு தாம்பூலத்தை தருகிறேன் நாதா. வரக்கூடிய எதிராளியை வெற்றி கொண்டு வாருங்கள் நாதா. நாதா, இந்த பாவியானவன் ஊர் மக்களை வார்த்தை கட்டி உன்னை ஒதுக்கி வைத்து அழிந்துட்டு இந்த மாசற்ற மாணிக்கம் என்று ராஜா நீ பத்திரை மாத்து தங்கும் என்று தெரியாது போயிட்டதே ராஜா. ராஜா, உன் மனம் பிரகாரம் உனக்கு நான் தாம்பூலம் தருகிறேன். நீ சென்று வெற்றி பெற்று வர நாதா. நாதா, ஐயோ 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 என்ன சோதனை மக்கி என் அருமை தம்பி துரியோதனன் அங்கே தேசத்திலிருந்து அஸ்லாபுரம் வைத்தார், கஷ்டாத்திரம் வைத்தார். யாதொன்றுக்கும் அஞ்சாதே தம்பி, எனக்கு சேனாதிபட்ட கொடுக்கும் அளவிலே இன்று அமருக்கு சென்று ஐவழி ஒருவனை வென்று ஜெயித்த தருவன் என்று வாக்களித்தேன். சேனாதிபட்ட கொடுக்கும் அளவிலே அண்ணா யுத்தத்துக்கு போ என்று வாக்களித்தார். ஏனையா இந்த வாக்களித்தார் என்று கேட்கும் பட்சத்திலே மனது தடுமாறிவிட்டது. அண்ணா என்று நியாயத்தான். மாண்டவர்கள் அர்ச்சனாபுரத்தில் ஒருவரா இருவரா 99 தம்பிமார்கள், 11 கோடி சேனா சங்கங்கள், பலவித குருவிடங்கள் வாரி போரிட்டான். தழைகழித்த மரம்போ தனித்திருக்கிறான் பாவம். அவன் மீது கோபப்படக்கூடாது. மாலை சூடிய மனைவி அழைத்து அவள் மலர்கரத்தால் தாமுட தந்தாயானால் வெற்றி பெறலாம் என்று காத்திருந்தேன். என் மனைவி அழைத்தேன். என் வரலாற்றை கேட்டால் பதில் உரைத்தேன். போஜனம் கொடுத்தால் மனதார புதித்தேன். தாமலை தருவார் என்று பார்த்தால் இடது கையினால் தாமலம் அளிக்கிறார். என் மனைவி இடது கரத்தால் தாமலம் அளிக்கிறார். ஏன் கணவர் வெற்றி பெற்று வருவாரோ வரமாட்டாரோ, நம்ம எக்கலைக்கு ஆளாக்கி விடுவாரோ என்று இவள் மனது தடுமாறிடத்தை தாமம் வருகிறார். இவள் குற்றமா? வேறத்த கோவன் உரைத்த அவள் குற்றமா? என் வினப்பயன் வருவது வந்தே தீரும். வாராது என்றைக்கு வருந்தைத்தால் வாராது என்று கூறுவார்கள் சார்ந்தோர்கள். அத்தன்மையாக நடந்து விட்டது. பொன்மாலா இடது கரத்தால் கொடுத்தால் தாம்பூலம், வலது கரத்தால் கொடுத்த பாவனையை பெற்றுக்கொண்டு நான் போய் வருகிறேன்.
ஆதரவு கேட்கல ராஜா. இந்த பாவிக்கு நீ ஆதரவு சொல்ல வேண்டாம் ராஜா. ராஜா, உனக்கும் எனக்கும் பிறந்த ஒரே ஒரு மகன் விஸ்வகேதன். அம்மா, உன்னப்பால் உதட்டில இருக்க தந்தை என்று எங்க என்று கேட்டால் நான் என்ன ஆதரவு சொல்வது ராஜா? இதுவரையிலும் தான் உன்னை நான் பிரிந்து வாழ்ந்து விட்டேன். இந்த சண்டாளியானவர் இன்றுதான் உன்னை பற்றி தெரிந்து கொண்டேன் நாதா. ராஜா, தெரிந்ததும் அல்லாமல் இன்று உன்னுடன் சேர்ந்து வாழணும் என்று என் உள்ளமானதை நினைக்கின்றேன். என் மனதானது கேட்கிறது. இப்பொழுது வந்து எனக்கு தாம்பூலத்தை கொடு, நான் எதிரியை வெல்ல வேண்டும், போருக்கு செல்ல போகிறேன். அப்படி நீங்கள் போரில சென்று மடிந்து விட்டால் நான் எங்க ராதா? இன்றுதான் இன்றுடன் அவருடன் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அண்ணா. அவரிடம் சொல்ல அண்ணா. அண்ணா.